மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. மத்தேயு 5 அதிகாரம் 14 ஒரு பொருளை நாம காண்கிறோம் இல்ல, அல்லது நம்ம ஒரு பொருள் மீது நம்முடைய நாட்டம் போகிறது, ஈர்ப்பு போகிறது. அந்த ஆற்றலுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஒளி அல்லது வெளிச்சம். அப்போ ஒன்றை நம்ம பார்ப்பதற்கு நம்முடைய கண்களுக்கு துணையாய் இருப்பது இந்த வெளிச்சம். அப்ப வெளிச்சம் இருந்துச்சுன்னா, ஒளி இருந்துச்சுன்னா நாம் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். இந்த ஒளி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதான் ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே அங்கே இருள் இருந்த இடத்தை இருளெல்லாம் அகன்ற போய் ஒளியை உண்டாக்கிறார். அவருடைய படைப்புல முதலிலே வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னார். இந்த பாத்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியது இந்த ஒளியாம். அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ல கூட இந்த ஒளியானது அப்படியே போய் சின்ன துகள்ல கூட அது போக முடியுமா. அதாவது காற்று புக முடியாத இடத்துல கூட இந்த ஒளி போகும். அவ்வளவு வேகமாய், அதாவது எவ்வளவு கிலோமீட்டர் கணக்குல இது என்ன பண்ணுதுன்னா வேகமாய் ஒரு வினாடிக்கு வேகமாய் பரவக்கூடியது இந்த ஒளி ஆற்றல். அவ்வளவு மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்க. அப்போ இந்த ஒளி எங்க இருக்கோ அங்க இருளுக்கு வேலை இல்லை. அப்ப இந்த ஒளி எங்க இருந்து நமக்கு வருது அப்படின்னா கடவுளிடமிருந்து நாம ஒளி பெற்றுக்கிறோம். கடவுள் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளி அவரிடத்திலே இருள் என்பது இல்லை. அப்போ ஒளியாகிய கடவுளிடத்திலிருந்து நாம அவருடைய பிள்ளைகளா இருக்கு. நம்ம ஒளியை பெறும் பொழுது நாமும் ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கோம். அப்ப இருள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அப்படி என்றால் இந்த இருள் என்பது பாவம், தீமை, அந்தகாரம், குற்றம் இதுக்கெல்லாம் அடையாளப்படுத்தப்படும். அப்போ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், கடவுளின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய் நாம் இருக்கும்பொழுது இந்த பாவமும் தீமையும் ஒரு நாளும் நம்மை அணுக முடியாது. ஏனென்றால் நாம கடவுளுடைய பிள்ளைகள் என்று கூப்பிடுகின்ற, அவருடைய அப்பா பிதா என்று அழைக்கின்ற அந்த புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை, உரிமை பேற்றை நாம பெற்றிருக்கின்றோம். அப்படி என்றால் இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் என்றென்று பிரகாசிப்போம். அவருடைய ஒளியை இந்த உலகத்தில் நாம பிரகாசிக்கின்றோம். அப்ப இருளிலிருந்து நாம வேறுபட்டவர்களாய், இருளை மேற்கொள்ளுகிறவர்களாய், இருள் அண்டைக்கு நாம் செல்லாதபடி நாம் இருக்கிற இடம் ஒளி மிகுந்த இடமாக நாம் வாழ்வோம். இந்த ஒளியின் கடவுள் நமக்கு இன்னும் நம்முடைய வாழ்வியை பிரகாசிப்பிக்க ஒரு வாழ்வாக நம்மை வழி நடத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் என்னாலும் ஒளியின் பிள்ளைகளாய் நடக்க கிருபை தார். மீட்பரேசு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை. ஆம்.